assim de semana. Guys, welcome to Retro Channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வெர்சஸ் சிஎம் பங்க். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நம்ம ஒரு பெரிய பிரச்சனைனால நம்ம சேனலில் எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அதனால நான் திருப்பி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வீடியோவும். அடுத்து நான் WCC3 கண்டிப்பாக அடுத்த கேம் ப்ளே போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி நடக்கப்புற மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளே ஸ்டீவ் ஆஸ்டின் விசஸ் சிஎம் பங்க். ரெஃப்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ஹேமன். WrestleMania 31 தான் இந்த மேட்ச் நடக்குது. இது வந்து ட்ரீம் மேட்ச். WWEலேயே ஒரு ட்ரீம் மேட்ச்னு கேட்டால் அது இதுதான். இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான். கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நம்புகிறேன். இதுங்க ஒரு சின்ன வேலை இருக்குது. கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு WrestleMania 31 நடக்க போகிற ஒரு ட்ரீம் மேட்ச். நீங்கள் யூடியூப் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், WWE ட்ரீம் மேட்சஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வெர்சஸ் சிஎம் பங்க்னாலே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான மேட்ச் தான். நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக பர்சனலி எனக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக போடலாமே கொஞ்சம். ஏற்கனவே நடந்த மேட்ச் போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரீம் மேட்சஸ் போட்டாலும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வந்துருச்சு. WrestleMania 31 இருக்குது. சிஎம் பங்க் வராரு பாருங்கள். அவர் என்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்குது. சிஎம் பங்க் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் கையில் அந்த ஒரு பூஸ்ட் பேனை வச்சு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். நம்ம தான் இதை ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆஸ்டினா சிஎம் பக்கம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு மூவ் போட்டார். ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்ட்ரீம் மாடலில் வச்சு நான் விளாண்டுருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும். ஏன்னா ஈஸியில் வச்சா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் மாடலெலாம் வச்சா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது கண்டிப்பாக சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்டன்னர் போடுறேன் கைஸ். ஒரு கோல்ட்பர்க் மாதிரி போட்டிருக்காரு. ஓடி போய் ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு. போடு போடு போடு. இன்னைக்கு சிஎம் பங்கா ஸ்டோன் கோல்டான்னு பார்த்துருவோம். நடப்பா போகுது மேட்ச். மண்டேலே ஒரு அடி வச்சுட்டோம் காய்ஸ். ரெண்டு பேர்த்துக்கும் சரியான அடி. அவர் சேர் மேலே விழுந்துட்டார், நான் இந்த தம்பிச்சு மேலே விழுந்துட்டேன். எனக்கு ரொம்ப சரியான அடி. டன்ட்டு போடுவோம் கைஸ். சிஎம் பங்க் வாடா போடு. செம்மையான இது போட்டோம். இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்டன்னர் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்டன்னர் போடுவோன்னு பார்ப்போம். போடுங்க கைஸ். மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தெரியல. போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் மினிட்ஸில் தப்பிச்சிட்டார். ஃபினிஷர் வந்துருச்சு காய்ஸ். போடு ஃபினிஷர். ஸ்டன்னர் போடுற உள்ளே வாங்க சிஎம் பங்க். ஸ்டன்னர் போடுறா வேறு இதே போடுறாரு. ரோ பிரேக் எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு அடிக்கு வந்துட்டார். சிஎம் பக்கா இல்லை சிஎம் பக்கா ஸ்டோன் கோல்டான்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. அவ்வளோதாங்க, மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் ராக்கையும் இப்படி தான் நம்ம முடித்தோம். மேட்ச் கொஞ்சம் த்ரில்லாகவே இல்லை. ராக் ஃபைனல் பாஸ்ன்னு வேறு சொல்லிட்டாங்க இதில். ரெண்டு பேர்த்துக்குமே சரியான அடி.
போடுங்க வெளியே போட்டோம். இப்போ சிஎம் பங்கு தூக்கி போடு. பால் ஹேமனுக்கு ஒன்று போட்டு விடுவோம். அது நம்பிக்கை துரோகி கைஸ் எல்லாத்துக்கும். வா தம்பி வா வா எந்திரி எந்திரிப்பா சின்ன பையன் எந்திரி எந்திரி. போடு தம்பிள்ஸ் மேலே போட்டோம். கத்தி எடுத்து அடிப்போமா ட்ரை பண்ணுவோம். ஸ்குவாட் மேன் வா 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 வா. ஸ்குவாட் வச்சிருக்க ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்கு. உள்ள போவோம். சிஎம் பங்கு பிளட்டை பாருங்க கைஸ். இப்போ மேலேருந்து ஒரு டைம் தூக்கி போட்டதுக்கே சிஎம் பங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க சிஎம் பங்க். கைஸ் கைஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். நான் இவர் என்னமோ அப்படியே தடுத்துட்டார் அந்த மூவை. கைஸ் என்னன்னு தெரியல, இப்போ தூக்க முடியல. அவர் எல்லா மூவையும் தடுக்கிறாரு. அம்பிஷன் பிரேக்கு பரவாயில்ல. பால் ஹேமன் ஒரு 2 அடி கொடுத்தோன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். என்ன சிஎம் பங்க் இப்படி பண்ணுறீங்க? உங்களால் எவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ளே வாங்க சிஎம் பங்க். ஐ எம் வெயிட்டிங். கைஸ் நம்மளுக்கு ஃபினிஷர் வரப்போது. வந்துருச்சா? அவ்வளோதான் கைஸ். முடிஞ்சாரா சிஎம் பங்க்? கைஸ் என்ன கைஸ் இவர் ட்ரீம் மேட்ச்னு சொன்னது கரெக்டு தான். கைஸ் தடுத்துட்டாரு கைஸ். இதானே பார்த்தேன், ட்ரீம் மேட்ச்னால் சும்மாவாக இருக்கும். எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க. நம்ம இன்னொரு ஃபினிஷர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎம் பங்கு. முடிஞ்சா முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆஸ்டினை வச்சு ட்ரீம் மேட்ச்சை ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரீம் மேட்ச்சை நம்ம வின் பண்ணிட்டோம். என்ன பயந்து ஓடுறாரு சிஎம் பங்க். ஒரு அடி ஒரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் கைஸ். இப்போ போய் ஃபினிஷர் இது பாருங்களேன் கைஸ். செமையாக இருந்துச்சு மேட்ச் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த இன்னொரு ட்ரீம் மேட்ச்சில் வந்து நான் பார்க்குறேன். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ண வீடியோ திருப்பி டெலிட் பண்ணது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.